டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 106. அலாரம் ஒலிக்க ராபர்ட் லெங்டன் விழித்து கொண்டார். அவர் கனவு கண்டு கொண்டிருந்தார். அவருடைய மெத்தை விரிப்பில் ஹோட்டல் ரிட்ஸ் பாரிஸின் குறியீடு இருந்தது. மங்கலான ஒளி ஊடுருவியது. இது அந்தி நேரமா விடியலா என்று அவருக்கு சரியாக தெரியவில்லை. தன்னுடைய உடல் வெதுவெதுப்பாக இருப்பதை லெங்டன் உணர்ந்தார். கடந்த 2 நாட்களில் அவர் இப்பொழுதுதான் நன்றாக உறங்கியிருக்கிறார். படுக்கையில் மெதுவாக எழுந்து உட்கார்ந்த அவருக்கு தன்னை எழுப்பிய விஷயத்தை நினைக்கும் போதே வினோதமாக இருந்தது. பல நாட்களாகவே அவர் தகவலின் சுமையால் சோர்வுற்றிருந்தார். ஆனால் இப்போதோ லெங்டன் இதற்கு முன்னர் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத விஷயத்தோடு பொருந்தி போனவராக இருந்தார். அப்படி இருக்குமா? நீண்ட நேரத்திற்கு அசைவின்றி உட்கார்ந்திருந்தார். படுக்கையிலிருந்து எழுந்து குளியலறை நோக்கி சென்றார். உள்ளே நுழைந்ததும் ஷவரை திறந்து தன்னுடைய தோள்பட்டைகளை நன்றாக மசாஜ் செய்வதைப் போல் விட்டார். ஆனாலும் அந்த சிந்தனை அவரை ஆழமாக சூழ்ந்தது. சாத்தியமில்லை. 20 நிமிடங்களுக்கு பின்னர் ரிட்ஸ் ஹோட்டலில் இருந்து வெளியேறிய லெங்டன் வென்டோம் என்ற இடத்திற்கு சென்றார். இரவு கவிழ்ந்து கொண்டிருந்தது. இத்தனை நாட்கள் தூங்கியது அவரை குழப்பத்திற்கு ஆளாக்கியிருந்தது. இப்பொழுது அவர் மனதில் வினோதமான உணர்வே நிரம்பியிருந்தது. தன்னுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்திக் கொள்ள ஹோட்டலில் ஒரு காஃபி அருந்தலாம் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய கால்கள் இரவு சூழ்ந்து கொண்டிருந்த பாரிஸ் நகரத்தின் தெருக்களுக்கு அவரை அழைத்துச் சென்றது. ரியூ டே பெட்டிஸ் சான்ஸ் நோக்கி கிழக்கு புறமாக நடந்த லெங்டன் தன்னுள் பரவச உணர்வு அதிகரிப்பதை உணர்ந்தார். தெற்கு நோக்கி ரியூ ரெக்செல்லாவுக்கு திரும்பினார். பாரிஸ் ராயலின் வாசலில் இருந்து பூத்து குலுங்கும் மல்லிகையின் மனதை அவரால் நுகர முடிந்தது. தான் தேடி வந்த புகழ்பெற்ற ராஜா மண்டபத்தை பார்க்கும்போது அவர் தெற்கு பக்கமாகவே சென்று கொண்டிருந்தார். அது பளபளவென்று மின்னும் பாலிஷ் செய்யப்பட்ட கருப்பு நிற மார்பிளால் ஆனது. அதற்குள் நுழைந்ததும் தன்னுடைய கால்களுக்கு கீழே இருந்த தரையை லெங்டன் ஆராயத் தொடங்கினார். சில நொடிகளுக்குள் தனக்கு தெரிந்த ஒன்று அங்கே இருப்பதை கண்டு கொண்டார். நிறைய வெண்கல பதக்கங்கள் நேர்கோட்டில் ஒன்றாக பிணைந்திருந்தன. 5 அங்குல விட்டம் அளவிற்கு இருந்த ஒவ்வொரு வட்டுகளிலும் N மற்றும் S என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. வடக்கு தெற்கு, நார்த்து சவுத்து, தெற்கு திசை நோக்கி திரும்பிய அவருடைய கண் பதக்கங்களால் ஆன நீண்டிருந்த வரிசையை உற்று நோக்கியது. அவர் மீண்டும் நகரத் தொடங்கினார். தடத்தை பின்பற்றி நடந்தார். நடக்கும்போதே அந்த பாதை வழியை கவனித்துக் கொண்டிருந்தார். பிரன்கேஸ்லின் முனையில் திரும்பும் போது தன்னுடைய பாதங்களில் மற்றொரு வெண்கல தட்டுப்படுவதை உணர்ந்தார். அதேதான் லெங்டன் பல வருடங்களுக்கு முன்னரே தெரிந்து கொண்டதைப் போல் பாரிஸ் நகரத்தின் வடக்கு தெற்கு அச்சில் நடைபாதைகள், மைய மண்டபங்கள் மற்றும் தெருக்கள் முழுவதும் இப்படிப்பட்ட 135 வெண்கல அச்சுகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் ஒருமுறை சேக்ரே கோயர் கோட்டினை பின்பற்றி சென்றிருக்கிறார். செயின் முழுவதும் சென்று இறுதியில் பிரதான பாரிஸ் அப்சர்வேட்டரியில் முடிவடையும். அதன் தடத்தின் வழியாக செல்லும் புனித பாதையின் முக்கியத்துவத்தையும் அவர் கண்டுபிடித்திருந்தார். பூமியின் அசல் பிரதான தீர்க்க ரேகை, உலகின் முதல் பூஜ்ய அச்சரேகை, பாரிஸின் பிரதான ரோஜா கோடு. இப்பொழுது லெங்டன் ரியூ டி ரிவோலியை கடந்து சென்றார். தான் செல்ல வேண்டிய இடம் கை கெட்டும் தூரத்தில் இருப்பதை அவர் உணர்ந்தார். ஒரு கட்டடம் தள்ளிதான் அது இருக்கிறது. பிரதான ரோஸ்லினுக்கு கீழே காத்திருக்கும் புனித கோப்பை தெய்வீக வெளிப்பாடு அலையென வெளிப்பட்டது. ரோஸ்லின் குறித்த சோனியரின் பிரதான எழுத்துக்கள் கத்தியும் கோப்பையும். அந்த கல்லறை மாஸ்டரின் கலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதற்காகத்தான் சோனியர் என்னிடம் பேச விரும்பினாரா? உண்மையை நானே தெரியாத்தனமாக யூகித்து விட்டேனா? அவர் ஓட்டமும் நடையுமாக சென்றார். தன்னுடைய கால்களுக்கு கீழே ரோஜா கோடு இருப்பதை உணர்ந்த அவர் அதுதான் வழி நடத்தியது. அவருடைய இலக்கு நோக்கி அவரை கொண்டு சென்றது.
யு பாதை வழியில் இருந்து நீண்ட சுரங்கப்பாதையில் அவர் நடந்தபோது கழுத்தில் புரண்ட அவருடைய தலைமுடி எதிர்பார்ப்பினால் குத்திட்டு நின்றது. அந்த சுரங்கப்பாதையின் முடிவில் மிக புதிரான பார்சிய நினைவுச் சின்னங்கள் இருப்பதை அவர் அறிவார். அவை 1980 ஆண்டில் பிராங்கோ மெட்டிரெண்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. அவரை இரகசிய சமூகத்தை சேர்ந்தவர் என்பார்கள். அவருடைய இறுதி பிராணிகத்தை சேர்ந்த இடத்திற்கு பாரிஸில் இருக்கும் அதை சில நாட்களுக்கு முன்னர் லண்டன் சென்றிருக்கிறார். மற்றொரு ஆயில் தன்னுடைய கடைசி ஆற்றலை வைத்து அந்த பாதை வழியில் இருந்த லண்டன் வேகமெடுத்தார். பின்னர் புகழ்பெற்ற மைய மண்டபத்திற்கு வந்து அங்கே நின்றார். மூச்சு விடாமல் தன் கண்களை மெதுவாக உயர்த்தி நம்பிக்கையே இல்லாமல் தனக்கு முன்னால் இருந்த பளபளப்பான கட்டட அமைப்பை பார்த்தார். லுவார் பிரமிடு அந்த இருளில் பளபளத்தது. ஒரு கணம்தான் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். தனக்கு வலது பக்கம் என்ன இருக்கிறது என்பதிலே அவர் அதிக அக்கறை கொண்டார். பின் திரும்பி அவர் தன்னுடைய கால்கள் பிரதான ரோஜாக்கோடு இருக்கும் புலப்படாத பாதையில் தன்னை கொண்டு செல்வதை உணர்ந்தபடியே கெரோசல் டி லுவாரின் மைய மண்டபத்திற்கு சென்றார். அது 1 மீட்டர் உயரத்திற்கு அளவாக வெட்டப்பட்ட நுனிகளோடு ஒரு பெரிய புல் வட்டமாக சூழ்ந்திருந்தது. ஒரு காலத்தில் இந்த இடத்தில்தான் பாரிஸின் பிரதான இயற்கை வழிபாட்டு சடங்குகள் நடைபெற்றன. கருத்தரிப்பையும் தேவதையும் கொண்டாடும் மகிழ்ச்சியான சடங்குகள் அவை. புற்களால் ஆன அந்த பகுதிக்குள் நுழைந்து புதர் செடிகளின் ஊடாக நடக்கும்போது வேறு ஓர் உலகத்திற்கு தான் வந்துவிட்டதைப் போல் லண்டன் உணர்ந்தார். உட்குவியான இந்த தளம் நகரத்தின் மிகவும் வழக்கத்திற்கு மாறான நினைவு சின்னத்தை குறிப்பதாக இருந்தது. மையப்பகுதியில் கண்ணாடி பிளவை போன்ற ஒன்று செருகப்பட்டிருப்பதை போல் இருந்தது. அது ஒரு மாபெரும் தலைகீழ் பிரமிட்டிற்கு வழிவிட்டிருந்தது. அதை லுவார் கற்சுரங்கத்திற்குள் நுழையும்போது சில நாட்களுக்கு முன்னரே அவர் பார்த்திருந்தார். தலைகீழ் பிரமிடு. திடுக்கிட்டு போன லண்டன் அதன் முனைக்கு சென்று லுவாரின் நீண்டிருந்த பாதாள அறையை உற்று நோக்கினார். அங்கே ஒரு மஞ்சளும் சிவப்புமான வெளிச்சம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த மிகப்பெரிய தலைகீழ் பிரமிட்டில் அவர் கண்கள் பதியவில்லை. ஆனால் அதற்கு நேர் கீழே இருந்ததை அவர் இமைக்காமல் பார்த்தார். அங்கே அந்த தரைக்கு கீழே இருந்த அறையில் சிறிய கட்டட அமைப்புகள் காணப்பட்டன. அவற்றைதான் லண்டன் தன்னுடைய கையெழுத்து பிரதியில் குறிப்பிட்டிருந்தார். நினைத்து பார்க்க முடியாத சாத்தியமான விஷயம் ஒன்று தந்த திகிலில் லண்டன் இப்பொழுது முழுமையாக விழித்து கொண்டார். மீண்டும் தன் கண்களை லுவாரை நோக்கி திருப்பினார். மியூசியத்தின் பெரிய சிறகுகள் தன்னை சூழ்ந்திருப்பதை உணர்ந்தார். உலகின் மிக உன்னதமான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பாதை வழிகளை நோக்கினார். டாவன்சி பொட்டி சிலை. மாஸ்டரின் பாசம் மிகுந்த ஓவியத்தில் அவள் மிளிர்களாள். ஆச்சரியம் விலகாமல் கீழே இருந்த சிறிய கட்டட அமைப்புகளை மீண்டும் அந்த கண்ணாடியின் வழியாக உற்று நோக்கினார். நான் கீழே சென்றாக வேண்டும். அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த அவர் லுவாரின் பிரமிட் அமைந்திருந்த மண்டபத்தின் பின்பகுதிக்கு விரைந்தார். அன்றைய தினத்தில் அந்த மியூசியத்திற்கு வந்திருந்தவர்கள் மெதுவாக வெளியேறி கொண்டிருந்தனர். திறந்திருந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்த லண்டன் பிரமிடை நோக்கி செல்லும் வளைவான படிக்கட்டுகளில் கீழே இறங்கினார். காற்றில் சில்லிப்பு அதிகரிப்பதை உணர்ந்தார். அவர் கீழ்ப்பகுதியை அடைந்ததும் லுவார் மண்டபத்தின் கீழே விரிந்திருக்கும் நீண்ட சுரங்கப்பாதையில் நுழைந்தார். அவருக்கு பின்னால் தலைகீழ் பிரமிடு வீற்றிருந்தது. சுரங்கப்பாதையின் முடிவில் இருந்த ஒரு பெரிய அறைக்குள் அவர் விரைந்தார். அவருக்கு நேராக மேலிருந்து கீழே சரிந்து வரும் தலைகீழான பிரமிடு மின்னிக் கொண்டிருந்தது. கண்ணாடியால் ஆன வி வடிவம் கோப்பை கீழே நோக்கிய அதன் நுனிப்பகுதி குறுகியபடியே வந்தது. தரையிலிருந்து 6 அடிக்கு மேலே தொங்கிய அதை ஆராய்ந்தபடியே வந்தார் லண்டன். அங்கே நேர் கீழே அந்த சிறிய கட்டடமைப்பு இருந்தது. அது ஒரு மிக சிறிய பிரமிடு.
3 அடி உயரம் மட்டுமே இருக்கும். அந்த மிகப்பெரிய கட்டடத்தில் அமைந்திருக்கும் மிக சிறிய கட்டமைப்பு அது ஒன்று மட்டும்தான். லுவாரில் இருக்கும் தேவதை ஓவியங்களின் எண்ணிறைந்த சேகரிப்பை பற்றி விவாரிக்கும்போது இந்த சிறிய பிரமிடை பற்றியும் லிங்டன் தன்னுடைய கையெழுத்து பிரதியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மிதந்து கொண்டிருக்கும் பனிக்கட்டியின் மேலே இருப்பதைப் போல் அந்த மிகச்சிறிய கட்டமைப்பே ஒளி வீசிக் கொண்டிருந்தது. உயர்வான அதன் மாபெரும் பிரமிடு நிலவறையில் இருந்த அது ஒரு மறைக்கப்பட்ட அறையைப் போல் தோன்றியது. தனிமைப்பட்ட அந்த பளிங்கு தரையில் மென்மையான ஒளி வீசியது. அந்த 2 பிரமிடுகளும் ஒன்றை ஒன்று நோக்கியபடி இருந்தன. சரியான முறையில் ஒத்திசைவோடு அமைந்திருந்த அவற்றின் முனைகள் ஏறக்குறைய ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருப்பதைப் போன்று இருந்தன. கோப்பை மேலே, கத்தி கீழே. கத்தியும் கோப்பையும் அவள் வாயிலை பாதுகாக்கின்றன. லிங்டனுக்கு மேரி சாவால் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஒரு நாள் அந்த உண்மை உங்களுக்கே புலப்படும். அவர் இப்பொழுது பிரதான ரோஜா கோட்டிற்கு கீழே இருக்கிறார். மாபெரும் கலைஞர்களின் படைப்புகள் அவரை சூழ்ந்திருக்கின்றன. இதைவிட வேறு எந்த இடத்தை சோனியரால் பாதுகாத்திருக்க முடியும்? கிராண்ட் மாஸ்டரின் கவிதையினுடைய உண்மையான அர்த்தத்தை தான் புரிந்து கொண்டு விட்டதாக லிங்டன் உணர்ந்தார். மேல் நோக்கி தன் கண்களை உயர்த்திய அவர் புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் நட்சத்திரங்கள் சூழ்ந்த வானத்தின் கீழே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாள். இருளில் ஆன்மாக்கள் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதைப் போன்று. மறக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் எதிரொலித்தன. புனித கோப்பையை தேடல் என்பது மேரி மேக்தலின் கால்களில் மண்டியிடுவதுதான். புறமுதுக்கப்பட்ட ஒருவரின் கால்களில் அமர்ந்து பிரார்த்திப்பதற்கான பயணம்தான். சற்றென்று தனக்கு ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாட்டால் ராபர்ட் லிங்டன் அவள் கால்களுக்கு முன்னே மண்டியிட்டார். ஒரு கணம் ஒரு பெண்ணின் குரல் அவருக்கு கேட்பதாகப்பட்டது. யுகங்களின் நாணம். அந்த குரல் பூவுலகின் கீழிருந்து முணுமுணுத்தது. முற்றும்.